ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் இன்றைய நாம் ஆரம்ப வகுப்பை தொடர்வோம். இந்த ஆரம்ப வகுப்பு இந்த மார்கழி மாதம் முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் எமது புதிய வகுப்புகள் தை மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. நாம் திகதி பின்னர் அறிவிப்போம், விரைவில் அறிவிப்போம். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள் எமது இடைநிலை வகுப்புகள் வெள்ளி 7:30 மணிக்கும் மாலை 7:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் நாம் தொடர்கிறோம். மற்றும் காலை தியானம் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு நாம் நடைபெறுகின்றது. இதில் நீங்கள் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். சூம் லிங்க் ஒரே லிங்க் தான். மற்றும் நம்மோடு தொடர்பு கொள்ள தேவையான இலக்கங்கள். எந்த நேரம் எதுவானாலும் தியானம் பற்றி நாம் உங்களுக்கு நம்முடைய அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்ய நாம் காத்திருக்கின்றோம், சாய்வா தொண்டர்கள் அனைவரும். எனவே நீங்கள் எதுவானாலும் நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். கடந்த வகுப்பில் நாம் கவனத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். சாய யோகா அனுபவத்தின் மூலமே கற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த அனுபவங்களை நாம் உணர்வதற்கு எமது கவனம் மிகவும் உசார் நிலையில் இருக்க வேண்டும். அட்டென்டிவ், அதாவது கவனம் மிகவும் முக்கியம். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், சாயோகாவை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால், நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ அல்லது உணர்ந்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அனுபவத்தின் மூலமே கற்றுக்கொள்ளப்படுகிறது, வேறு எதன் மூலமும் இல்லை. புத்தகங்களை படிப்பதாலோ அல்லது
மூடத்தனமாக எதையாவது பின்பற்றுவதாலோ நாம் இந்த சாயோகா ஒரு ஆத்ம வழிகாட்டி நமக்கு. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. சொந்த அனுபவங்கள். ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குரு சொல்வதை எமக்குள் நாம் அது வேலை செய்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அதன் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். அறிவு புத்தக படிப்பால் வருவது, ஞானம் அனுபவத்தால் நாம் அந்த அறிவை எமக்குள் உணர்வது, அதன் மூலமாக எமக்குள் பகுத்தறிவு, விவேகம், சாதுரிய புத்தி என்பன எமக்குள் தானாக விரிவடைகின்றது. எனவே இந்த தூய அறிவும் அனுபவமுமே எமக்கு வளர்ச்சியை தரக்கூடியது. யோகாவில் சுத்திகரிப்பு முறை, வைத்திய முறைகள் மிகவும் முக்கியமானவை. ஒளி தத்துவம், நீர் தத்துவம், இது இரண்டும் அடிப்படை. நாம் விரைவில் நெருப்பு தத்துவத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பதை நாம் ஒரு சிறிய ஆரோக்கிய பயிற்சி மூலமாக நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் கற்றுக்கொள்வோம். அது மிகவும் மிகவும் உதவியாக இருக்கும். மற்றும் நாம் எமது மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். எதிர்வினை ஆற்றாது நாம் சாட்சி பாவ நிலையில் அமைதியாக பொறுமையாக இருக்கும் போது இந்த தியானம் நன்றாக வேலை செய்கின்றது. ஏனென்றால் நாம் எதிர்வினை ஆற்றாது பொறுமையாக அமைதியாக இருக்கும் போது எமது கவனத்தில் நாம் கவனமாக இருக்க முடியும். எனவே நாம் இந்த சாயோகா எமக்குள் வேலை செய்வதை நாம் சாட்சி பாவ நிலையில் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கு. எப்பொழுதும் உள்ளாய்வு செய்யுங்கள் இந்த சாயோகா எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி புரிந்திருக்கின்றது என்று. எனவே இந்த சாயோகாவை தொடர வீட்டில் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள். சாயோகா மையங்களில் ஒழுங்காக கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜியின் அறிவுரை, எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியுமோ, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வகுப்புகள், இலங்கையில் தமிழில் நாம் 4 நாட்கள் வைக்கின்றோம். 2 நாள் காலை தியானத்தோடு 6 வகுப்புகள். இது மிகவும் அருமையான சந்தர்ப்பம். எனவே தவற விடாது கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜியின் விரிவுரைகளை நாம் கூட்டாக கேட்கலாம் மற்றும் மேலும் மேலும் வைத்திய முறைகளை கற்றுக்கொள்ளலாம். நாம் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிகிச்சை முறைகள் தேவைப்படலாம். எனவே அதற்கு நம்மோடு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு காலமும் இந்த ஆரம்ப வகுப்பில் நாம் என்னத்தை கற்றுக்கொண்டோம்? சகயோகா எதை நமக்கு தந்தது? இந்த சகயோகா முறையில் நாம் முதலில் நமது தியான நிலைக்கு செல்வதே முதல் படியாகும். சிந்தனையற்ற விழிப்பு நிலை, அதுவே அந்த சிந்தனை இல்லாத விழிப்பு நிலை. அதன் முக்கியத்துவத்தை நாம் இந்த ஆரம்ப வகுப்புகளில் அறிந்து கொண்டோம். அந்த தியான நிலைக்கு செல்வது பற்றி நாம் அறிந்தோம். இந்த சிந்தனை இல்லாத, எதிர்வினை புரியாத, பொறுமையான சாட்சி பாவ நிலையே இந்த சிந்தனையற்ற விழிப்பு நிலை.
தாட்லெஸ் அவேர்னஸ். சிந்தனைகள் இல்லை, ஆனால் நீங்கள் விழிப்பாக இருப்பீர்கள். இந்த நிலையே எம்மை தெய்வீக சக்தியோடு இணைக்கின்றது. தெய்வீக சக்தி எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இதனை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக எமது வாழ்வில் எமக்கு தெரியாமலே எம்மில் மாற்றங்கள் நடைபெற துவங்குகின்றது. மன அமைதி, சில முன்னேற்றங்கள் இவ்வாறு வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் அனுபவங்களை பெற ஆரம்பிக்கின்றீர்கள். இந்த அனுபவங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெறும்போது ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு விழிப்பு நிலை உங்களுக்கு ஏற்படுகின்றது. டவுட்லெஸ் அவேர்னஸ், அது இரண்டாவது கட்டம். சந்தேகம் இல்லை. இந்த சாயோகாவில் குண்டலினி அன்னை அவர் எமக்குள் வேலை செய்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தன் நம்பிக்கை வருகின்றது. தெய்வீக நம்பிக்கை அறிவுபூர்வமாக ஏற்படுகின்றது. எனவே சந்தேகம் இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. இது நமது இரண்டாவது நிலை. இவ்வாறு நாம் வளரும் போது எம்மை அறிகின்றோம். எமது வாழ்வை முன்னெடுத்து செல்லும் ஞானத்தை, அறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எமக்கு மேலால் ஒரு சக்தி எமக்கு உதவுகின்றது. நாம் தனித்தவர்கள் அல்ல, அந்த சக்தி எமக்கு உதவுகின்றது என்பதை நாம் அறிகின்றோம். நாம் இதயபூர்வமாக பிரார்த்திக்கும் போது அதற்கு பதில் கிடைக்கின்றது. எனவே நாம் கடவுளை உணர ஆரம்பிக்கின்றோம். யோகா இந்த 3 கட்டங்களூடாக எம்மை எடுத்து செல்கின்றது. இவற்றை நாம் அனைத்தையும் சிறிதளவு உணர ஆரம்பித்திருப்போம். 3ம் ஒரே நேரத்தில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிலையாகும். அந்த முதலாவது எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை நிர்விசார சமாதி. அதாவது நமது மனதில் எந்த விசாரங்களும் இல்லை. அங்கெங்கு தேவையில்லாமல் அலைந்து கொண்டு திரிந்த கவனம் அறிவூட்டப்பட்டு ஒருமுகப்படுத்தப்பட்டு வருகின்றது. மனதில் விசாரங்கள் இல்லாத தியான நிலைக்கு நம்மை எடுத்து செல்கின்றது. அது முதலாவது நிலை. இந்த நிலை 4 விழிப்புணர்வு மூலமாக செல்கின்றது. முதலாவது நாம் ஜாக்கிருதி என்றால் விழிப்படையும் நிலை. அந்த நிலையை உணர்கின்றோம். முதலில் இந்த விழிப்புணர்வே இல்லாத நிலையில் இருந்து நாம் இந்த விழிப்பு நிலைக்கு வருகின்றோம். அது ஜாக்கிருதி. அதுவே குண்டலினி விழிப்படைய செய்தல். இரண்டாவது நிலை ட்ரீமிங் ஸ்டேட், அதாவது ஒரு மாதிரியான கனவு நிலை. நமது எண்ணங்களில் நாம் நல்ல எண்ணங்களை நினைக்க ஆரம்பிக்கின்றோம். அது வெறும் ஒரு கனவு நிலை மாதிரி. அடுத்தது சுஷுப்தி. இந்த நிலையில் நமக்கு எண்ணங்கள் இல்லை. ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நமக்கு நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கின்றது. அடுத்த நிலை நல்ல எண்ணங்கள் அனைத்துமே இல்லாத ஒரு நிலைக்கு செல்கின்றோம். அந்த நிலையில் எமது மமகாரம், அகங்காரம் இரண்டும் நிறுத்தப்பட்ட நிலை. அவற்றிலிருந்து எந்த எண்ணங்களுமே வராது. நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ எந்த எண்ணங்களுமே வராத நிலைக்கு நாம் போகின்றோம். அந்த நிலை நாம் அனைவரும் உணரக்கூடிய ஒரு நிலை.
எமது அகங்காரம் மமகாரத்தை நாம் நிறுத்தலாம். அதன் தொழிற்பாட்டை ஸ்டில், அதாவது நிறுத்தி நிலையாக வைக்க முடியும். அதன் பின்பு அதனூடாக சென்று நாம் தூரிய நிலைக்கு செல்கின்றோம். தூரிய நிலையில் நாம் அந்த தெய்வீக சக்தியோடு ஒன்றான நிலை. அதுவே எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, எமது மனதை கடந்த நிலை. அதுவே நிர்விச்சார சமாதி நிலை. அடுத்தது அந்த நிலையில் நாம் தெய்வீக அனுபவங்களை பெற ஆரம்பிக்கின்றோம், வாழ்வில் மாற்றங்களை பெற ஆரம்பிக்கின்றோம். எனவே சந்தேகம் இல்லாத நிலை, சந்தேகங்கள் இல்லாது உங்கள் குண்டலினி சக்தி எனக்குள் இருக்கிறது, அது வேலை செய்கிறது என்று நம்ப ஆரம்பிக்கின்றீர்கள். தன்னம்பிக்கை வருகின்றது, இறை நம்பிக்கை வருகின்றது, சந்தேகங்கள் மறைகின்றது. அடுத்த நிலை கடவுளை அறிதல். இந்த சந்தேகங்கள் மெதுவாக மறையும் போது நாம் எம்மை ஒரு சக்தி வழி நடத்துகின்றது என்பதை நாம் வாழ்வில் உணர ஆரம்பிக்கின்றோம். அதை அழகாக ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார். கடவுளை உணர்தல் என்றால் என்ன என்பதை அவர் கூட்டு மூலம் சொல்கின்றார். சகய யோகாவில் பலர் பயனடைந்துள்ளனர், எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு எப்படி பலன் கிடைத்தது என்று தெரியவில்லை. அது என்ன வேலை செய்தது, அது எவ்வாறு செயல்பட்டது, அவர்களுக்கு என்ன தொடர்பு அவர்களுக்கு உதவியது, நீங்கள் அதை செய்தவுடன் விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, எந்த சக்தியுடன் நீங்கள் அதை அடைந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுவே கடவுளின் உணர்தல் ஆகும். எனவே இன்று நாம் இது பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் இன்று கேட்போம். சோமை தயார் செய்து கொள்வோம். இருகைகளையும் மடியில் வைத்து கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். நமது மமகாரம் அகங்காரத்தை அப்படியே நாம் அமைதியாக நிறுத்தி அதை கடந்து நாம் தலை உச்சிக்கு நமது கவனத்தை எடுத்து செல்வோம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி அன்னை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் உங்கள் கால்களை வைக்கலாம்.
சோப்பு நீர், நீர் தத்துவம். இப்பொழுது நாம் அனைவரும் எம்மை உள்ளாய்வு செய்வதற்காக இன்று நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். ஸ்ரீ மாதாஜியின் வழி நடத்தலில் கண்களை மூடி எமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். இடது இருதயத்தில் ஸ்ரீ சதா சிவர் சிவபெருமான் உரைகிறார். அவரே ஆத்மா. எனவே உங்கள் ஆத்மாவை துதியுங்கள், ஏனெனில் அது ஞான ஒளியை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது. ஏனெனில் நீங்கள் புனிதர்கள். அத்துடன் உங்கள் இருதயத்தில் வந்துவிட்ட ஞான ஒளியானது முழு உலகையுமே அறிவூட்ட வேண்டும். எனவே தயவு செய்து இப்போது உங்கள் இருதயத்தில் பிரார்த்தியுங்கள். எனது இந்த புனித அன்பின் ஒளி முழு உலகுக்கும் பரவட்டும். எனது இந்த புனித அன்பின் ஒளி முழு உலகுக்கும் பரவட்டும். உங்களில் முழு உறுதியுடன் நீங்கள் தெய்வீகத்தோடு இணைந்துள்ளீர்கள் என்ற புரிந்துணர்வோடும் உண்மையுடனும் என்ன வேண்டுகிறீர்களோ அது நிகழும். இப்பொழுது அவரது கையை இடது பக்க வயிற்றின் மேல் பக்கத்தில் வைப்போம். இது உங்கள் தர்மத்தின் இருப்பிடமாகும். இங்கு நாம் பிரார்த்திக்க வேண்டியது, விஸ்வ நிர்மல தர்மா முழு உலகுக்கும் பரவட்டும். எனது தர்ம வாழ்வின் வழியாக, எனது நற்செயல் வழியாக மக்கள் சமுதாயம் ஞான ஒளியை பார்க்கட்டும். மக்கள் அதை பார்த்து விஸ்வ நிர்மல தர்மாவை ஏற்பார்களாக. அதனால் அவர்களும் ஞானம் பெறுவதோடு தர்ம சிந்தனையுடைய உயர் வாழ்வும் முன்னேறும் ஆர்வமும் அவர்களுக்கு கிடைக்கட்டும். நமது இந்த தர்மத்தின் இருப்பிடத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது எமது கையை வயிற்றின் இடது பக்க வயிற்றின் அடிப்பாகத்தில் வைப்போம். அதாவது எமது கால் உடையும் வயிறும் சந்திக்கும் அந்த இடத்தில். இது எமது இடது சுவாதிஸ்தான மையமாகும். இது தூய ஞானத்தின் இருப்பிடமாகும், தூய அறிவின் இருப்பிடம். இங்கு நாம் பிரார்த்திக்க வேண்டியது, சகயோகிகளாக நாம் பிரார்த்திக்க வேண்டியது, எமது அன்னை எமக்கு தெய்வீகம் எவ்வாறு வேலை செய்கிறது என்ற முழு விளக்கத்தையும் தந்து விட்டார்.
அவர் எமக்கு ஏற்புடையதும் எம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதுமான சகல மந்திரங்களையும் எல்லா தூய ஞானத்தையும் தந்துவிட்டார். அது பற்றி நான் முழு அறிவுடையவனாக இருப்பேனாக. இந்த அறிவில் ஞானம், அதாவது இந்த ஞானம் அறிவில் ஆற்றலும் திறமையும் உடையவனாக இருப்பேனாக. இதன் பயனாக நான் மக்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்க முடியும். தெய்வ கோட்பாடு என்றால் என்ன, குண்டலினி என்றால் என்ன, சக்கரங்கள் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். இவ்வுலக விடயங்களை விட எனது கவனம் அதிகம் சகயோகாவில் இருக்கட்டும். சிறிது நேரம் எமது இந்த தூய தெய்வீக ஞானத்தின் இருப்பிடத்தில் தியானிப்போம். இப்பொழுது உங்கள் கையை இடது பக்கத்தில் மீண்டும் மேல் வயிற்று பகுதிக்கு கொண்டு வாருங்கள். இதில் ஒரு சிறு அழுத்தம் நாம் கொடுப்போம். இங்கு நாம் பிரார்த்திப்போம். அன்னை எனக்கு ஆத்மாவை, தெய்வ தத்துவம், ஆத்ம தத்துவத்தை தந்துள்ளார். நான் ஆத்மாவையே எனது சொந்த குருவாக கொண்டுள்ளேன். நானே எனக்கு குருவானேன். இதை கைவிடாமல் இருப்பேனாக. என் குணத்தில் மேன்மை இருப்பதாக. என் நடத்தையில் தயாள குணம் இருப்பதாக. மற்ற சகஜ யோகிகளிடத்தில் கருணையும் அன்பும் இருப்பதாக. புற பகட்டு காட்டாது இருப்பேனாக. ஆனால் இறை செயல், இறை அன்பு பற்றி ஆழ்ந்த ஞானத்தை கொண்டிருப்பேனாக. இதன் பயனாக மக்கள் என்னிடம் வரும்போது பணிவோடும் அன்போடும் நான் அவர்களுக்கு சயோகா பற்றி சொல்லவும் அவர்களுக்கு இந்த சிறந்த ஞானத்தை வழங்கவும் முடியும். இந்த குரு தத்துவத்தில் நாம் சிறிது தியானிப்போம். இப்பொழுது எமது வலது கையை மீண்டும் இருதயத்துக்கு எடுத்து செல்வோம். இங்கு இருதயத்தில் நாம் நன்றி சொல்லுவோம் இறைவனுக்கு. அதாவது நீங்கள் ஆனந்த சாகரத்தை உணர்ந்தீர்கள். எங்கள் அன்னை கொண்டுள்ளது போல் பெரிதளவு மன்னிக்கும் மனநிலையை, மன்னிக்கும் சாமர்த்தியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். இது நாங்கள் அன்னையில் பார்த்த மிக பெரிய ஆற்றலாகும். நாம் இறைவனின் அன்பையும் மன்னிப்பையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். எனது இருதயம் பரந்து முழு பிரபஞ்சத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டும். எனது அன்பு இறைவனின் திருநாமத்தை முழங்க வேண்டும். இருதயம் ஒவ்வொரு நொடியும் இறை அன்பின் அருமையை வெளிப்படுத்த வேண்டும். எமது வாழ்வு
இறை அன்பை வெளிப்படுத்தி இறை நாமத்துக்கு அழகூட்டுவதாக அமைய பிரார்த்தித்து இதில் சிறிது நேரம் தியானிப்போம். கவனம் நமது சாஸ்திரத்தில் இருந்து கொண்டு நாம் இவற்றை அனைத்தையும் கவனிப்போம். இப்பொழுது எமது கையை இடது விஷுதிக்கு எடுத்து செல்வோம். இடது பக்கம் எமது கழுத்தும் தோள் மூட்டும் சந்திக்கும் இடம். தலையை சற்று வலது பக்கமாக திருப்பி எமது வலது கையை நன்றாக அதில் வைப்போம். இதில் நாம் பிரார்த்திப்போம். நான் குற்ற உணர்வு எனும் போலித்தனத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஏனெனில் அது போலித்தனம் என்று அறிவேன். நான் எனது தவறுகளிலிருந்து தப்பி ஓட மாட்டேன், அவற்றை எதிர்கொண்டு அடியோடு அகற்றுவேன். நான் மற்றவர்களிடம் குற்றம் காண மாட்டேன், ஆனால் எனது சகயோகாவின் சொந்த அறிவால் அவர்களின் தவறுகளை நீக்குவேன். நாங்கள் மற்றவர்களின் தவறுகளை நீக்கக்கூடிய பல மறைமுக வழிகள் எம்மிடம் உள்ளது. முழு சகயோகா இனமும் எனது சொந்த குடும்பம், எனது சொந்த குழந்தைகள், எனது வாழ்விடம், எனது அனைத்தும் என்றளவுக்கு எனது கூட்டுத்திறன் மிக சிறப்பாக ஆகட்டும். நான் முழுமையின் ஓர் இன்றியமையாத பாகமாகும் என்ற உணர்வு முழுமையாகவும் இயல்பாகவும் என்னுள் உருவாகட்டும். ஏனெனில் நாம் எல்லோருக்கும் அன்னை ஒருவரே. மக்களின் பிரச்சனைகள் என்ன, அதை எவ்வாறு எனது உண்மையான வேண்டுதல் திறனால் தீர்ப்பது என தெரிந்து கொள்ள எனது அக்கறை முழு உலகத்திற்கும் செல்லட்டும். என் இருதயத்தில் உலக பிரச்சனைகளை உணர்வேனாக. அவை உருவான அடிப்படை காரணங்களை இயல்பாக நீக்குவோமாக. இப்பிரச்சனைகளின் அடிப்படை காரணங்களை அறிந்து அவற்றை எனது சகயோக திறனாலும் மற்றும் புனித தன்மையின் திறனாலும் அகற்ற முயற்சிப்பேனாக. தமது இடது விஷுதி தன்னம்பிக்கை சுயமரியாதைக்கான இருப்பிடம். இதில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது எமது கையை நெற்றியில் வைப்போம். இங்கு நாம் பிரார்த்திப்போம். இது அன்பு, கருணை, மன்னிப்புக்கான இருப்பிடம். இதில் பிரார்த்திப்போம். சகயோகாவிற்கு இன்னும் வராதவர்கள், வந்தும் வெளி எல்லையில் நிற்பவர்கள், வந்து பின் விட்டு போனவர்கள், வருவதும் போவதுமாக இருப்பவர்கள் அனைவரையும் நான் மன்னிக்கின்றேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக நான் எல்லா சகஜ யோகிகளையும் மன்னிக்கின்றேன், ஏனெனில் அவர்கள் எல்லோரும் என்னை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் தான் அவர்களிடம் பிழை காண முயல்கின்றேன். நான் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றேன் மற்றும் நான் அவர்களை மன்னிக்க வேண்டும்.
ஏனெனில் நான் இன்னும் மிக அதிக தூரத்துக்கு போக வேண்டும் என்று எனக்கு தெரிய வேண்டும். நான் இன்னும் மிக தாழ்ந்த நிலையில் இருக்கின்றேன். நான் என்னை சீர்திருத்தி மேம்படுத்த வேண்டும். இந்த பணிவு எமக்குள் வர வேண்டும். எனவே இங்கு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டியது, கபடம் இல்லாது உண்மை உணர்வோடு எனது இருதயத்தில் இருக்கும் பணிவு இந்த மன்னிக்கும் உணர்வை செயல்படுத்துவதாக. இதனால் நான் உண்மைக்கு, இறைவனுக்கு மற்றும் சக யோகாவிற்கு தலை வணங்குகிறேன். கபடமில்லாது உண்மை உணர்வோடு எனது இருதயத்தில் இருக்கும் பணிவு இந்த மன்னிக்கும் உணர்வை எனக்குள் செயல்படுத்தட்டும். இதனால் நான் உண்மைக்கு, இறைவனுக்கு மற்றும் சகஜ யோகாவிற்கு தலை வணங்குவேனாக. இந்த பணிவின் இருப்பிடம் இதில் சிறிது நேரம் தியானி. இப்பொழுது நமது கையை தலையின் பின்பக்கம் வைத்துக் கொள்வோம். பின்புறமாக தலையின் பின்புறம் பிடரியில் வைத்து சிறிது நேரம் அண்ணாந்து எமது வலது கையில் எமது தலையை தாங்கிக் கொள்வோம். இங்கு நாம் பிரார்த்திப்போம். ஓ அன்னையே, இதுவரை நாங்கள் உங்களுக்கு செய்த தவறுகள் எதுவானாலும், மனதில் உதிக்கும் தவறு எதுவானாலும், மற்றும் நாங்கள் உங்களுக்கு காட்டிய சின்னத்தனங்கள் எதுவானாலும், நாங்கள் உங்களுக்கு எந்த வழியிலாவது செய்த தொல்லைகள், சவால்கள் என்பவற்றை தயை கூர்ந்து மன்னித்தருளுங்கள். எங்களை மன்னித்தருளுங்கள். நீங்கள் மன்னிப்பு வேண்ட வேண்டும். உங்கள் அறிவாற்றலால் உங்களுக்கு நான் யார் என்பது தெரிய வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் அதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸ்ரீ மாதாஜி தந்தருளிய பிரார்த்தனை. இப்பொழுது எமது கையை சஹஸ்ராரத்தில் நாம் வைப்போம். சஹஸ்ராரத்தில் நாம் எமது குரு, தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாதாஜியை நாம் பிரார்த்திப்போம். 7 முறை நாம் நகர்த்தி நாம் நன்றி கூறுவோம். அன்னையே, ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்ததற்கு நன்றி. மற்றும் அன்னையே, நாங்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை புரியும்படி செய்ததற்கு நன்றி. இறைவனின் எல்லா ஆசிகளையும் தருவித்ததற்கு நன்றி. மற்றும் எங்களை உன்னத நிலைக்கு உயர்த்தியதற்கு மிக நன்றி. நாம் முன்பு இருந்ததை விட மிக மேலான நிலைக்கு எம்மை உயர்த்தியதற்கு நன்றி.
அன்னையே மேலும் எம்மை திருத்தவும் முன்னேற்றவும் உதவுவதோடு எம்மை பேணி பாதுகாப்பதற்கும் மிக்க நன்றி. இறுதியாக அன்னையே நீங்கள் இப்பூமியில் வந்து அவதரித்து எமக்கெல்லோருக்குமாக கடுமையாக செயலாற்றுவதற்கு மிக்க நன்றி. எமது வலது கையை சிறிது தலை உச்சியிலிருந்து 2-3 அங்குலம் உயர்த்தி அவதானிப்போம். இப்போது எமது கைகள் இரண்டையும் கீழே கொண்டு வந்து ஸ்ரீ மாதாஜியோடு நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். Heads are all very hot. So now let us give ourselves a nice bandhan. In the bandhan of mother, let us move our left to the right. One, nicely. Understanding what you are. What are your auras? Now again, second one. Now the third one. Now the fourth one. Now the fifth. Now the sixth one. And now the seventh. Now raise your kundalini. Raise your kundalini. Slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot. One knot. Second one, let's do it very slowly. And knowing what you are, you're a saint. Do it properly, properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one we have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head. Now give it the third one. 3 times. Now see your vibrations. See your vibrations? Like this. All the children, see your vibrations like this. Put your hands. Step down it. All right? Good. Beautiful. I'm getting vibrations from you. May God bless.
இந்த அழகான ஸ்ரீமாத்திஜியின் வழிகாட்டலின் தியானத்தின் பின்பு ஸ்ரீமாத்திஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். கடவுளை உணர்தல் பற்றிய அருளுரை. We are going to do puja to Shiva, Sri Shiva. As you know, Sri Shiva is the reflection of Sadashiva within us. I've already told about the reflection. Sadashiva is the God Almighty, the one who sees the play of Adishakti. But he is the Father who is watching each one of his creation or her creation. His support to Adishakti is entirely, fully strengthening. There's no doubt in his mind about the capability of the Adishakti. But when he finds that in the play of Adishakti, the people or the world as such try to disturb her or spoil her work, then he gets into his wrathful mood and he destroys all such people, and maybe he destroys the whole world. On one side he is wrathful, no doubt. On the other side is the ocean of compassion and joy. That's why when it's reflected within us, we get our self-realization. We get the light of our spirit and we get into the ocean of joy. Also, he is the ocean of knowledge. So, those who get self-realized get the knowledge of the divine, which is very subtle, permeating into every atom and molecule. The power of this knowledge is there. His style is such that in his compassion, he forgives even very cruel Rakshasas if they dedicate themselves to him, because his compassion has no limits. And sometimes the same people who are blessed by him try to trouble the devotees of Adishakti. But it is just to create a drama, an event. Unless and until there is some drama, people won't understand. We have to have Ramayana
we had to have Mahabharata, we had to have Christ being crucified, we had to have Muhammad being tortured. All that drama was there because without events, people don't remember. So, in the spiritual life of human beings, they have seen lots of dramas between the blessings of Shiva and the powers of the Adishakti. As the time has moved, today in the history of spirituality, a great discovery has been made that people can get their realization in the collective mass. Thousands can get their realization. Now we should know what is this realization we have got. What does it mean? And what is the culminating point? First of all, I have to tell you the mind about which we speak and depend upon is a myth. There's nothing like mind. Brain is reality, not the mind. Mind is created by us reacting to outside. Either we react to conditionings or to our ego. Thus, this mind is created like bubbles on the ocean of reality. But that's not reality. With this mind, whatever we decide, we know is very limited, elusive, and sometimes shocking. The mind always moves in a linear direction. And because there's no reality in it, it recoils and boomerangs. Thus, all the enterprises, all the projections so far we have done, it seems come back to us. Whatever they discover comes back to us as a big destructive power or a very big shock. So one has to decide what to do, how to be out of this trap of our mind. Kundalini is the solution. When she's awake, she takes you. With that awakening, she takes you beyond your mind. The first thing is to go beyond your mind. With mind, you will do many things, but it will not be satisfying. It will be not a solution. It will not help you. And when we start depending too much on our mind, we develop all kinds of physical, mental, emotional problems. Now the latest is the stress. Stress, and this stress has no solution, they say. But in Sahaja Yoga, we find the solution by crossing over this mind. It's like a barrier for our advancement. So, when you get your realization, you must understand that your Kundalini has taken your attention beyond the mind. Now, this reaction to outside has come because we human beings have a prism-like brain, or we can say prism-like skull. And when the energy passes into it, I would explain it in my books. It goes into bifurcations, or you can say refractions, by which our attention goes out and we react. If we react too much, then these bubbles create a very horrible mind which can lead to any kind of thing. It justifies itself, it pampers your ego. The ego and the conditioning that creates this mind start using and this mind for the purpose of their fulfillment of their all the accumulation
of ideas and thoughts which has no backing, which has no reality with it. It's like we make the computer. Ultimately, we become slaves of the computer. We make the watches ourselves, and then we become slaves of the watches. That's how it dominates human beings. And when a person who has a very strong mind decides to destroy, like Hitler did, with some idea, he can go on destroying, which has a very far fetched effect on our culture, on our spirituality. Now, the first step is to become thoughtlessly aware, where you cross your mind, you go above your mind. Mind cannot affect you. This is the first stage, as we call it, thoughtless awareness. Second one is where you start seeing the working of this Parama Chaitanya, of this all pervading power, and you start becoming aware that there is a lot of truth in what Mataji says, that there is this power which works out many things. It works miraculously so many things for you. It gives you blessings, it guides you, it helps you. In so many ways, it helps you. It gives you good health, good wealth, and also a very good society of very beautiful people in the collective. All that you can see clearly is happening here. Now, this happening of achieving thoughtless awareness is very simple and easy. But to maintain at that point is difficult. We still react and we think. Anything you see, you react. To get to that point in thoughtless awareness is first to change your attention. Now, for example, once we were climbing a very high mountain to see one temple called Palitana. Myself, my son-in-law, and my daughter. And we were really tired because we had to climb I don't know how many steps. And when we went up, we were tired, and there was a little canopy made of beautiful marble carving. So we just laid down there. They were very tired, and they said, "What is this kind of a temple?" Grudging. While I looked up and I saw lots of beautiful elephants were carved. So I told my son-in-law, "Look at these elephants. They all have tails of different types." He said, "Mommy, we are all dying. How can you see the tails of elephants?" But if just to divert their attention from that tiredness, I told them that why not see these tails of the elephant, which is very different. So what happens that when you are putting your attention so much to outside all the time, then you must first of all also divert your attention. For example, you see these beautifully made things here. Your attention is something else. Just try to enjoy the beauty of that. See, there are beautiful carpets here. Just look at them without thinking. Because they don't belong to you, so no headache. They belong to somebody else. It's very good. Otherwise, if it belongs to you, you start thinking, oh my God, I've spreading them here. What will happen? They have to be insured or some sort of thing like that. That's common human reaction. But if it doesn't belong to you, you can watch it nicely. Now you watch it and don't think. You'll be amazed when you see the beauty that is put inside this. You'll see the artist who has put his joy, his exuberance into it. And you'll be amazed after realization that this exuberance
will fill into you, and a cool kind of a relaxation will come into you, and this Kundalini will rise, and you will become steady in your thoughtless awareness. So, whenever you look at anything, look at any beautiful thing, even say today's election, just watch the man who is elected. Watching him itself gives him blessings, gives him better ideas. You get also ideas which are coming from reality, which are there. How to make this man a successful person or this country a successful democracy. All these things happen when your attention is diverted from criticizing, from reacting. Just you watch, become the witness, try to witness it. It's not so very yet practiced. So far, I've seen that whenever even we get our achieve our realization, we don't realize that we have to witness it. When you start witnessing through your spirit, then you don't see the bad points of another, but you see the good points. You just pick up the person with very good points. I see. So once you see that, the witness state enlarges, and you start enjoying another person. You start enjoying everything that is there. Even a small blade of grass you can enjoy if you have that capacity. In Japan, Zen system started on these lines, and he made Viditama was the person who started it. He made a garden out of moss, different moss, very small. That there were little flowers also, and hardly about 5 feet of the garden, which looks like a shape of a question mark. You can say you have to go on a lift, and you reach that platform on top of a hill or a mountain where you see this. All little mosses are there, and you see differently arranged a beautiful garden. When you start seeing it, your thought stops. Because such a marvelous thing. When you put attention to it, to its creation, your thoughts stop. So you must practice as to find out what stops your thoughts, what makes you the witness. Once you develop this habit, you will station yourself nicely in the thoughtless awareness. Then you start watching how Sahaja Yoga has helped, how it has been useful, what you have achieved through Sahaja. You will be amazed if you just start watching it everywhere. You'll be amazed how this Paramachaitanya acts. Nowadays, this Paramachaitanya has become active because of Kruta Yuga. You can see from the way it is playing around with vibrations around me. You've seen so many photographs of mine where these vibrations are there. Also, you've seen the photographs of many Sajogis sitting before me. On their head, my name is written down in Arabic language. You've seen so many ways by which you can find out that there is the play of the divine. Now, the mind will still try to say something. Don't listen, just watch. The effect of Sahaja Yoga you should watch on yourself, on your body. Don't think about it, but watch it. And you'll be amazed how you have changed. To be very frank, when I come to Australia every year, sometimes I can't even recognize you. You look much younger, much better, much happier, and I don't recognize who are these people. It is this witness state which takes you to another realm which we call as doubtless awareness.
At that state, you can become so empowered that you can give realization to others. You can give realization to others. You can give complete knowledge about Sahaja Yoga. You can talk to them. Also, you emit. I'm see when I'm watching, I'm absorbing the heat. That's my trouble. So your whole state, spiritual state, becomes so much blissful. You become so powerful. You become so compassionate and so loving, so balanced, completely cleansed with all the destructive ideas you have, all the depressive ideas you have. And then you really stand up as a great surgeon who can do tremendous work. Like recently, I heard that Germans and Austrians are now going to Israel because they think Jews were killed by their forefathers. And there's a big center now started in Israel. Just imagine how these people, once reach that state, go to countries single-handed, they have done so much. Same in Turkey, same in places which are very tremendously remote in South Africa. Because from inside they become completely confident in thoughtless awareness as well as doubtlessly aware. But now, once you start growing by meditative attention, what happens that your attention becomes enlightened. Now, the job is to motivate your attention. It's not just to enjoy, but to motivate it, to put it to problems. Now, supposing you have some problem on a national basis, you all can put your attention to that and things will work. Because you are the channel of this all pervading power, which is trying to create a new world for you, new human beings. And this evolution can take place very fast if you all decide that whatever we have now within ourselves, we should motivate it, we should direct it, and put this attention to some use. It should not be wasted. Whatever wealth we have, it should not be wasted. Now, this main question today, which I'm going to tell you about, that what is God's realization. First is the self-realization, and there are many ambitious people who want to become God's realization. First and foremost thing, we should know that human beings cannot become God. It's not the becoming of you. You have not become also in a way spirit because the spirit is emitting through you, using you, giving you, looking after. If you become the spirit, there won't be any body, nothing will be left. So with this body intact, your spirit is acting through this body, is giving you all the light. But one cannot become God Almighty. This one has to understand very clearly. But what is God's realization is to know about God. You see, to know about God means to know how His powers are working, how He controls, by becoming part and parcel of God Almighty. Like my finger doesn't know about my brain, but it acts according to my brain. The finger cannot become the brain, but it has to act absolutely according
to my brain because it is so connected, it is so one. Here, when you have the God's realization, then you know about the brain, you know about God, you know about His powers, you know everything about Him. As far as I am concerned, it's a difficult task for you because I'm a Mahamaya. It's very difficult for you to know each and everything about me. I'm quite a elusive person, as you know that. And whatever I do or whatever I achieve, it is just for you to see and understand that after all, this is Adi Shakti and she can do all these things. You can also do all the things, but you cannot become me. But you have to know through love, through devotion, through prayers, to know the God's powers is the way you are God realized. Then you can control the nature, you can control everything. If you have that knowledge within you about God, for that a complete humility is needed. That you cannot become God, cannot become God Almighty. You cannot become the deities. But definitely you can become God realized, means God acts through you, uses you as his power, as his channel, and that you know what he's doing to you, what he's telling, what his vision is, and what is the information. The connection is like that. Many people in Surge Yoga have been benefited, I know, but they don't know how they have been benefited, what has worked it out, how it has worked it out, what connection of theirs has helped. Once you do that, you know that clearly how things are working out, with what power you have achieved it. Then it's a God's realization. Such people become extremely powerful in the sense that they can control so many things. There have been many saints of that kind, but sometimes they fell from even that and they developed their ego. They didn't have their own humility that they should have, that devotion, that dedication, that surrender. They fell down. And you see them, I've seen some of them, that they become quite proud of their achievements and they don't want to give it to anyone. They think they have achieved it with great difficulties, and why should they give it to others? Such people are not going to rise very high. But you people who have got your realization and who are humble, who know that out of humility only, you are going to achieve your surrender. Islam means surrender. Muhammad Sahib has talked about Islam, meaning you surrender. If you cannot surrender, you can never know God. He's clearly said that unless and until you know yourself, you will not know about God. So, as Sajis, you have to know all the little things, all the big things, and all the great visions that you can do it because of the grace of God, because His blessings, because of His love for you, that you have entered into the kingdom of God. I may say you have entered, I may say you have achieved that state, I may say that, but still you are not there. It's like if I tell somebody now you are in Australia. He's not in Australia, but I can say you are in Australia. So he believes I'm in Australia. That's not the way. You have to be in Australia. Then you have to know about Australia. You have to know what sort of climate it is, what sort of things it is. I find also the parents here have to talk to their children. There's not much rapport of the parents with the children. They
are being properly looked after in the school, and they want to do a lot. But the parents also must get involved when the children come here to see that they develop proper discipline, proper sense, not to get attached to them to ruin them. If you get attached, then you'll ruin them. One of the qualities of Shiva is complete detachment. And that is what you have to develop, is to become completely detached. Detachment doesn't mean that you neglect it. I've explained to you many times that like the sap in the tree rises, goes to different various places and then evaporates, or it goes back to Mother Earth. In the same way, your detachment should. If you get attached because it's your son, or if you get attached because he's Australian, or maybe he belongs to certain family or certain class, then you are still limited. All these limitations have to be dropped if you have to cross over. These limitations create such a big load that whatever I may try, whatever you may try, you cannot stay in thoughtless awareness. That's a very beautiful state in which all of you should be there. In that, you are not dominating nor you are compromising. You stand on your own legs and you know for definite that you are not swayed away by any uh, idea or any domination or any subjection of yours by anyone. So you become a completely a free bird, absolutely a free bird, and then it becomes your job to achieve your flight. One flight is up to the thoughtless awareness. The second one is up to the doubtless awareness. And the third one is to God's realization. I've seen people who are very close to me also don't understand. They behave in such a manner as if now they have become gods. So egoistical they are that I'm amazed at them. Then they have to leave such. So, you see, even if I praise you too much, if I say anything too much, you shouldn't get pampered. It's a testing ground. Or otherwise, also, if I tell you that this is not good, you should improve on this, you should mind. Because I have to do it. That's my job. And your job is to listen to me. Because I have nothing to gain from you. I do not ask for anything. What I want is you all should get all my powers. You may not become what I am, agree. But please try to get all the powers that I have, which is not a difficult thing. This is what is God's realization. That's what is to know Shiva and Sadashiva. Through the Shiva, you know Sadashiva. You see the reflection, and from reflection, you know who is the original. From the reflection, you learn. Thus, you reach that state where you think you are now definitely settled in the kingdom of God and that you can see God, you can feel God, you can understand God, and you can love God. May God bless you. சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம்.
இப்பொழுது ஒரு சிறிய பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் பூஜையின் பலனோ தர்மத்தின் பலனோ முன் ஜென்மத்தின் பலனோ என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா
கைகள் பேசுமே உன்னருளால் கைகள் பேசுமே உன்னருளால் சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா என்றும் எமது இதயபூர்வமான நன்றிகளை எமது அன்பு தாய் அன்பு குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு வழங்கி குண்டலினி அன்னையளுக்கு கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுத்தி ஆக்ய சஹஸ்ரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் சூமில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும்.